Subscribe to the Horeb, do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? எல்லா கூட்டங்களும் இனிமேல் வழக்கம் போலவும் பழைய நிலைக்கும் கொண்டு வரப்பட முடியாத கர்த்தர் கிரியை செய்ய முடியாய் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. ரிபாலா பக்கத்ரபானியா ஆண்டவரே, ஹalleluya, hallelujah, ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, உங்களுடைய சபை முன்போல் திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்போல சபை தேவனுக்கு முன்பாக திடப்பட முடியாது. ஒரு விசை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தேவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஒரு விசை கைகளை உயர்த்தி நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், சென்ட்ரலையோ லோக்கல்லையோ எங்கெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்க வேண்டும். இந்த வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளையின் தொடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்துல ஜெயதாசை குணமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். சகோதரனுடைய அந்த மூச்சு திணறலை நிறுத்த முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, மகனை குணமாக்கும் ஆண்டவரே. ஓ ரபக்க ரபக்கத்திரா, இன்னும் வியாதி பலவீனமா இருக்கிற எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆமென். கொரோனா மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வியாதியஸ்தர்கள் இருக்கிறார். ரொம்ப முடியாத தன்மையில சிஸ்டர் ஸ்வர்ணாலாம் ரொம்ப கண்டிஷன் மோசமான நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒரு விசை கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய விசுவாசிகள் எங்கெல்லாம் எந்த வியாதியில இருந்தாலும் நசரேனா இயேசுவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது அங்கே உயிர்ப்பிக்கும் ஜீவனா இறங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனங்களை வாசிப்போமாக. 18-19 வாக்கியములు. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. That by two immutable things in which it was impossible for God to lie, we might have a strong consolation, who have fled for refuge to lay hold upon the hope set before us, which hope we have as an anchor of the soul, both sure and steadfast, and which entereth into that within the veil. ఈ విధముగా దేవుడు తన సంకల్పము నిశ్చలమైనదని, ఆ వాగ్దానములకు వారసులైన వారికి మరణిశ్చయంగా కనపరచాలని ఉద్దేశించిన వాడై తాను అబద్ధమాడచాలని నిశ్చలమైన రెండు సంగతులను బట్టి మన ఎదుట ఉంచబడిన నిరీక్షణ చేపట్టుటకు శరణాగతుల మీద మనకు బలమైన ధైర్యము కలుగునట్లు ప్రమాణం చేసి వాగ్దానమును దృఢపరచెను. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். దేవునికి స్తోత్రము. Here we read how we have fled for refuge. இவ்விதமாக நம்முடைய அடைக்கலத்துக்காக ஓடி வந்தோம் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. మనం ఏ రీతిగా మనం శరణాగతులమై పరిగెత్తుటకు వచ్చినామని చూస్తున్నామో. And we can look at this verse from various angles. இந்த வசனத்தை பலவிதமான கோணங்களிலும் நாம் காணலாம். ఈ యొక్క వాక్యమును అనేక విధమైన కోణములతో మనం చూడవచ్చును. First we know the refuge speaks about Jesus. முதலாவதாக இந்த அடைக்கலம் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. మొదటిగా ఈ యొక్క శరణము, ఈ యొక్క ఆశ్రయం అని చెప్పినప్పుడు ప్రభువైన యేసుక్రీస్తు. And secondly, this refuge also speaks about the church of God. இரண்டாவதாக இந்த அடைக்கலம் என்று சொல்லும்போது தேவனுடைய சபையை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. రెండవదిగా ఈ యొక్క ఆశ్రయము శరణము అని చెప్పినప్పుడు దేవుని యొక్క సంఘమును గురించి చెప్పబడి ఉన్నది. For tonight's meditation we will take this refuge as the church of God. இன்றிரவு தியானமாக இந்த அடைக்கலம் என்கிறதான அந்த வார்த்தையை தேவனுடைய சபை என்று நம்ம ஒப்பிட்டு காணலாம். ఈ యొక్క రాత్రి మన యొక్క ధ్యానం నిమిత్తము ఈ యొక్క ఆశ్రయము శరణము అనే మాటను దేవుని యొక్క సంఘమును గురించి నేర్చుకునేదము. This refuge here speaks about the city of refuge that is found in the Old Testament time. இந்த அடைக்கலம் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டதான காணப்பட்டதான
அடைக்கல பட்டணத்தை பற்றி சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ఈ యొక్క శరణము ఆశ్రయం అన్నది పాత నిబంధన కాలం నందు చెప్పబడినటువంటి ఒక ఆశ్రయ పట్టణం గురించి చెప్పబడినో. You can read for yourself in Numbers chapter 35. என்னாகும் 35ஆம் அதிகாரத்தில் இதை நீங்களே போய் வாசித்துக் கொள்ளலாம். సంఖ్యాకాండము 35వ అధ్యాయం నందు మీరే చదువుకొనుడి. If you read from verses 24 to 28, you can see the purpose of this city of refuge. 24 முதல் 28 வரை உள்ள வசன பகுதிகளை குறித்து வாசிக்கும் போது இந்த அடைக்கல பட்டணத்தினுடைய நோக்கம் என்னது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ఈ యొక్క 24వ వాక్యం నుండి 28వ వాక్యం వరకు చదివినప్పుడు ఆశ్రయపురం యొక్క ఉద్దేశం ఏమిటని మనం చదవగలము. Anyone who kills a person unawares or unintentionally, he can run into this city and take refuge. எந்த விதமான முன் நோக்கம் இல்லாமல் தற்செயலாக திடீரென ஒருவரை கொலை செய்து விட்டால் இந்த பட்டணத்துக்கு அடைக்கலமாக ஓடி செல்லலாம். హఠాత్తుగా ఏదైనా ఒక వ్యక్తి హత్య చేసినట్లయితే ఈ యొక్క ఆశ్రయ పట్టణమునకు పారిపోవలెను. There we find there is protection in that city. அங்கே அந்த பட்டணத்திலே அடைக்கல பாதுகாப்பு இருப்பதை நாம் காணலாம். అక్కడ యొక్క పట్టణం నందు కాపుదల ఉండటం మనం చూచెదము. And not only that, in verse 28 we read that he is finally restored into his inheritance. நாம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கடைசியாக தன்னுடைய சுதந்திரமான காணியாட்சிக்கு அவன் திரும்பி போகக்கூடிய இடத்துக்கு வந்து விடுகிறான். ఈ చివరిగా 28వ వాక్యం చదివినప్పుడు తన స్వాస్థ్య దేశమునకు తిరిగి వెళ్ళవచ్చును. By this we understand the purpose of the church of God. இவைகளில் இருந்து தேவனுடைய சபையின் நோக்கம் என்னதென்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். దీని నుండి దేవుని యొక్క సంఘం యొక్క ఉద్దేశం ఏమిటని మనకు అర్థమవుతున్నది. The purpose of the church is to protect the child of God and finally take him to his inheritance. சபையின் நோக்கம் என்னவென்றால் ஜனங்களை பாதுகாத்து கடைசியாக அவர்களுடைய சுதந்திர விதத்துக்கே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான். సంఘం యొక్క ఉద్దేశం ఏమనగా జనులను కాపాడి వారి యొక్క స్వాస్థ్యం వద్దకు వారిని చేర్చవలెను. But what makes the city of refuge so important? இந்த அடைக்கல பட்டணத்தை இவ்வளவு அதிகமான முக்கியம் வாய்ந்ததாக செய்யக்கூடியது என்ன? ఈ యొక్క ఆశ్రయ పట్టణమునకు ఈ యొక్క ముఖ్యంగా చేయవలసినది ఏమిటి? As we find in the 28th verse, it is the high priest who makes that city important place. 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த அடைக்கல பட்டணத்தை முக்கியம் வாய்ந்ததாக செய்யக்கூடியவன் இந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிறான் என்று காண்கிறோம். 28వ వాక్యం నందు చూచినప్పుడు ఈ యొక్క ఆశ్రయ పట్టణమును ముఖ్యమైనదిగా చేయవాడు ప్రధాన యాజకుడు. In the same manner, even in the New Testament, it is our high priest who makes the church of God very important. இதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியன் இந்த தேவனுடைய சபையை முக்கியம் வாய்ந்த ஒன்றாக மாற்றி விடுகிறார். ఇలాగుననే దేవుని యొక్క సంఘంలో మన యొక్క ప్రధాన యాజకుడు ఈ రీతిగానే మార్చున్నాడు. If Jesus is not in our midst, if Jesus is not in our lives, we are nowhere in the sight of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலும் நம்முடைய ஜீவியத்திலும் அவர் இல்லாத பட்சத்தில் நாம் தேவனுடைய பார்வையில் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாகவே போயிருப்போம். ప్రభువైన యేసుక్రీస్తు మన మధ్యలోను మన యొక్క జీవితంలోను లేకుండా ఉండినట్లయితే మనం ఆయన యొక్క దృష్టిలో ఏదీ లేని వారమగుదుము. That's why we have to always make sure that Jesus is found in the center of our lives, in the center of the church of God. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தின் மைய பகுதியும் மையமாகவும் சபையின் மையமாகவும் இருக்கிறாரா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். అందుచేతనే ప్రభువైన యేసుక్రీస్తు మన యొక్క జీవితం యొక్క ముఖ్య బిందువుగాను సంఘమునందు ముఖ్య బిందువుగాను ఉన్నాడని మనం చూచుకొనవలెను. Next, when we look at our high priest, how did he become the high priest? இரண்டாவதாக நம்முடைய பிரதான ஆசாரியனை நாம் நோக்கி பார்க்கும்போது இவர் எவ்விதமாக இந்த பிரதான ஆசாரியரானார்? రెండవదిగా మన యొక్క ప్రధాన యాజకుని మనం తేరి చూచినప్పుడు అతడు ఏ రీతిగా ప్రధాన యాజకుడు అయ్యనో. Two things are mentioned. இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ఇక్కడ రెండు కార్యములు చెప్పబడి ఉన్నవి. When we turn to Hebrews the 7th chapter, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புகையில் హెబ్రీ 7వ అధ్యాయముకు వచ్చినప్పుడు in verse 28 we see is the word of oath that has made him the high priest. 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு பின்பாக உண்டான ஆணையினால் விளங்கின வசனமோ அதை பிரதான ஆசாரியராக அவர் ஏற்படுத்திட்டு என்று வாசிக்கிறோம். ఈ యొక్క ప్రమాణమును బట్టి కలిగినటువంటిది అది ఇతను ప్రమాణపూర్వకముగా యాజకుడు అయ్యెను. The same thing is mentioned in the same chapter in verse 21. இதே காரியம் இதே அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ఈ యొక్క విషయమే అదే అధ్యాయము 21వ వాక్యములో చూచున్నాము. And another thing that made him high priest is Hebrews
7th chapter verse 16 says, மற்றொரு காரியம் இவரை பிரதான ஆசாரியனாக ஆக்கினது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். there we see the power of an endless life has made him, ordained him an high priest. இங்கே அந்த முடிவில்லாத அழிவில்லாத ஜீவனின் வல்லமையின்படி அவர் ஆசாரியரானார் என்று தமிழில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7వ అధ్యాయము 16వ వాక్యం నందు నాశనము లేని జీవమునకున్న శక్తిని బట్టి అతడు యాజకుడాయెను. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். దేవునికి స్తోత్రము. And this word of oath and this power of an endless life both are unchanging. இந்த ஆணையோடு கூடிய வசனமும் அழியாத ஜீவனுக்குரியதான இந்த வல்லமையும் மாறாதவைகளாகவே இருக்கின்றன. ఈ యొక్క ప్రమాణంతో కూడినటువంటి వాక్యములో నాశనము లేని జీవమునకున్న శక్తియు మార్పు లేనివి. That's why the ministry of Jesus is unchanging. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மாறாததாக இருக்கிறது. అందుచేతనే ప్రభుని యేసుక్రీస్తు యొక్క సేవ మార్పు లేనిదిగా ఉన్నది. The New Testament ministry is unchanging. புதிய ஏற்பாட்டு ஊழியம் மாறாததாக இருக்கிறது. కృత నిబంధన సేవ మార్పు లేనిది. Because it has been brought about through the word of oath. ஏனென்றால் ஆணையோடு கூடிய வசனத்தினாலே இது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ఎందుకనగా ప్రమాణం కలిగిన వాక్యంతో ఇది రూపింపబడినో. And the power of an endless life also supports that ministry. இந்த ஊழியத்தை அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை இருந்து ஒத்தாசை பண்ணுகிறது. ఈ యొక్క సేవకు నాశనము లేని జీవముకున్న శక్తి దానికి ఆశను కలిగించున్నది. If we are to reach our inheritance, நாம் நம்முடைய சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றால் మనము మన యొక్క స్వాస్థ్యమును పొందుకొనవలెనంటే, if we are to be preserved during our sojourn on this earth till we reach our inheritance, நம்முடைய சுதந்திரத்தை நாம் போய் அடையும் வரைக்கும் இந்த பிரயாணத்திலே நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் మనము వెళ్ళి మన యొక్క స్వాస్థ్యమును పొందుకున్నంత వరకు మన యొక్క ప్రయాణమునందు మనము కాపాడబడ్డకు we have to put our trust upon our high priest and his ministry. நாம் நம்முடைய நம்பிக்கையை பிரதான ஆசாரியர் மேலும் அவருடைய ஊழியத்தின் மேலும் நாம் பதித்து வைக்க வேண்டும். మన యొక్క నిరీక్షణ ప్రధాన యాజకుని మీదనో ఆయన యొక్క సేవ మీద ఉంచవలెను. I'll just say the three important qualities of our high priest and conclude. பிரதான ஆசாரியர் நம்முடைய பிரதான ஆசாரியருடைய 3 குணாதிசயங்களை சொல்லி நான் சுருக்குகிறேன். మన యొక్క ప్రధాన యాజకుని యొక్క 3 ముఖ్యమైన గుణాతిశయములను నేను తెలియపరచెదను. In Hebrews chapter 2 verse 17 we read that he is a merciful high priest. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் இரக்கமுள்ளதான பரிதபிக்கக்கூடியதான ஆசாரியர் பிரதான ஆசாரியர் வாசிக்கிறோம். హెబ్రీ 2వ అధ్యాయము 17వ వాక్యమందు అతడు కనికరం గల ప్రధాన యాజకుడు. We must put our trust upon his mercy. நாம் நம்முடைய நம்பிக்கையை அவருடைய இரக்கத்தின் மேல் வைக்க வேண்டும். మన యొక్క నమ్మకమును ఆయన యొక్క కనికరం మీద ఉంచవలెను. When we read about the mercy and the compassion of the Lord, நம்முடைய ஆண்டவருடைய இரக்கமும் மனதுருக்கத்தை குறித்து நாம் படிக்கையில் మన యొక్క దేవుని యొక్క కనికరము జాలిని గురించి చూచినప్పుడు in Psalms 145 we read, the Lord is gracious and full of compassion, slow to anger and of great mercy. 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். 145 కీర్తన 8వ వాక్యమందు యెహోవా దయా దాక్షిణ్యములు గలవాడు, ఆయన దీర్ఘశాంతుడు, కృపాతిశయము గలవాడు. When we put our trust upon his mercy, he will be able to preserve us and take us to our inheritance. நாம் நம்முடைய நம்பிக்கையை அவருடைய இரக்கங்களின் மேல் வைத்திருக்கும் போது அவர் நம்மை பாதுகாத்து நம்முடைய சுதந்திர விதத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உறுதினவராகவே இருக்கிறார். మనము మన యొక్క నిరీక్షణను ఆయన యొక్క కనికరం మీద ఉంచినప్పుడు ఆయన మనల్ని కాపాడి మన యొక్క స్వాస్థ్యం ఎద్దుకు మనల్ని చేర్చుటకు ఆయన శక్తిమంతుడు. Next we read that he is a great high priest. இரண்டாவதாக அவர் பெரிய மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். రెండవదిగా అతడు గొప్ప ప్రధాన యాజకుడు. In Hebrews 5th chapter verse 14 you read that. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். హెబ్రీ 5వ అధ్యాయము 14వ వాక్యము. What does this great high priest show? இந்த மகா பிரதான ஆசாரியன் என்று சொல்லும்போது இது எதை காண்பிக்கிறது? ఈ యొక్క గొప్ప ప్రధాన యాజకుడు అని చెప్పినప్పుడు దేన్ని సూచించున్నది? It speaks about his power. அது
அவருடைய வல்லமையை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. అది ఆయన శక్తిని గురించి తెలియపరిచినదిగా ఉన్నది. His power is sufficient to preserve us and to take us to our inheritance. அவருடைய வல்லமையானது நம்மை பாதுகாக்கவும் நம்முடைய சுதந்திர விதத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கவும் வல்லமை பொருந்தினதாக இருக்கிறது. ఆయన యొక్క శక్తి అన్నది మనల్ని కాపాడి మన యొక్క స్వాస్థ్యం మీదకు చేర్చుటకు అది చాలినదిగా ఉన్నది. In Psalms 145, 145వ సంగీతం 145వ కీర్తన in verse 14 we read, "The Lord upholdeth all that fall and raiseth up all those that be bowed down." கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி మడంగడిக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். 14వ వాక్యము, యెహోవా పడిపోవు వారినందరినీ ఉద్ధరించువాడు, కృంగిపోయిన వారినందరినీ లేవనెత్తువాడు. Because his power is so great, he can lift up any person. அவருடைய வல்லமை எந்த மனிதனையும் தூக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தினதாக இருக்கிறது. ఆయన యొక్క శక్తి ప్రతి మనుషుని పైకి లేవనెత్తినటువంటి గొప్ప శక్తి ఉన్నది. Not only to lift us up when we fall, நாம் விழும்போது நம்மை தூக்கி விடுவது மாத்திரமல்ல, మనం పడిపోయినప్పుడు మన పైకి లేవనెత్తడం మాత్రమే కాదు. as we read in Jude verse 24, he is able even to keep us from falling. யூதா 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அவர் வலுவாதபடி நம்மை காக்கவும் வல்லவராக இருக்கிறார். యూదా 24వ వాక్యం మీద చదివినట్లుగా తొట్టిల్లకుండా మనల్ని కాపాడును. So let us look at the power of our high priest. நம்முடைய பிரதான ஆசாரியனுடைய வல்லமையை நாம் நோக்கி பார்ப்போமாக. మన యొక్క ప్రధాన యాజకుని యొక్క శక్తిని మనం తేరి చూచుదాము. And he is able to lift us up, he is able to preserve us from falling. அவர் நம்மை தூக்கி எடுக்கவும் நம்மை வலுவாதபடி காக்கவும் வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். ఆయన మనల్ని పైకి లేవనెత్తుటకును మనల్ని తొట్టిల్లకుండా కాపాడుటకును ఆయన శక్తిమంతుడు. And again when we come back to Hebrews chapter 2 verse 17, we read that he is a faithful high priest. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நாம் திரும்பி வருகையில் அவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். హెబ్రీ 2:17 వాక్యమునకు వచ్చినప్పుడు ఆయన నమ్మకం గల ప్రధాన యాజకుడు. His faithfulness will never fail. அவருடைய உண்மை ஒரு காலம் மாறாது. ఆయన యొక్క నమ్మకత్వము ఎన్నడూ కూడా మార్పు చెందదు. When we trust the faithfulness of God, he will take us safely to our destination. தேவனுடைய உண்மையுள்ள தன்மையை நாம் நம்பும்போது அவர் நம்மை பத்திரமாக நம்முடைய இலக்கை நோக்கி கொண்டு போய் சேர்ப்பார். దేవుని యొక్క నమ్మకత్వమునందు మన యొక్క నిరీక్షణ ఉంచినప్పుడు ఆయన మనల్ని భద్రంగా కాపాడి మన యొక్క గురి యొద్దకు చేర్చును. Our high priest, the Lord Jesus, is able to take us to the very throne of God. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனுடைய அதே சிங்காசனத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். మన యొక్క ప్రధాన యాజకుడైన యేసుక్రీస్తు మన యొక్క దేవుని యొక్క సింహాసనమునకు అదే సింహాసనమునకు చేర్చుటకు ఆయన శక్తిమంతుడు. Let's once again look at the faithfulness of our high priest. மறுபடியுமாக நம்முடைய பிரதான ஆசாரியனுடைய உண்மையை நாம் நோக்கி பார்ப்போமாக. మరొకసారి మన యొక్క ప్రధాన యాజకుని యొక్క నమ్మకత్వమును తేరి చూచుదాము. Let us not trust on our own ability but on the faithfulness of our high priest. நம்முடைய சொந்த திறமை மேல் நாம் சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய பிரதான ஆசாரியனுடைய உண்மையின் மேல் நாம் சார்ந்து கொள்வோமாக. మన యొక్క సొంత సామర్థ్యం మీద మనం ఆనుకొనకుండా మన ప్రధాన యాజకుని యొక్క నమ్మకత్వం మీద ఆనుకొనిదము. There are so many other things in this verse which we could talk, but tonight I think I will stop here. இன்னும் இந்த வசனத்திலிருந்து பேசக்கூடிய ஏராளம் காரியங்கள் உள்ளன. இன்று இரவு நான் இதோடு கூட நிறுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ఈ యొక్క వాక్యం నుండి ఇంకను మాట్లాడవలసినవి అనేకము కలవు. అయితే ఈ యొక్క రాత్రి దీనితో కూడా ముగించదము. Shall we all surrender our lives to our merciful and our great and faithful high priest? நம்முடைய இரக்கமுள்ள பெரிதும் உண்மையும் உள்ளதான பிரதான ஆசாரியரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமாக. మరి యొక్క కనికరమును జాలియో నమ్మకమైనటువంటి గొప్ప ప్రధాన యాజకుని దమల సమర్పించుకునేదము. The time is short and he is coming to gather his people. நேரம் மிகவும் சமீபமாக இருக்கிறபடியால் அவர் தம்முடைய ஜனத்தை சேர்க்கும்படி சீக்கிரம் வருகிறார். మిక్కిలి సమయం సమీపమైనది కనుక దేవుడు తన యొక్క జనం చేర్చుకుంటకు త్వరగా వచ్చుచున్నాడు. Let us trust on his mercy. நாம் அவருடைய இரக்கங்களின் மேல் நம்பிக்கை வைப்போமாக. మనం ఆయన యొక్క కనికరముల మీద నమ్మకం ఉంచుదము. Let us trust his greatness. அவருடைய உண்மையில் நாம் பெரிதான தன்மையில் நாம் நம்பிக்கை வைப்போமாக. ఆయన యొక్క గొప్పతనమునందు మనం నమ్మకం ఉంచుదము. Let us trust his faithfulness. அவருடைய உண்மையில் நாம் நம்பிக்கை வைப்போமாக. ఆయన యొక్క నమ్మకత్వమునందు మనం నిరీక్షణ And ఉంచుదము. surely he will take us to our destination. நிச்சயமாகவே நம்முடைய இலக்குக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். నిజంగానే మన యొక్క గురి యొద్దకు మనం చేర్చుటకు ఆయన శక్తిమంతుడు. Let us give ourselves the hands of God and praise God. நம்மை நாமே கர்த்தருடைய கரங்களில் நாம் சமர்ப்பித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். మనమే దేవుని యొక్క
పాదములు సమర్పించుకొని స్తోత్రించుదము. Hallelujah, 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 hallelujah. கிருபை இரக்கம் நிறைந்தவோர் கிருபாசனமா தோன்றிடுதே தருணமிதுமென்கிலும் நல்ல சகாயம் பெற்றிடதுவே தருணமிதுமென்கிலும் நல்ல சகாயம் பெற்றிடதுவே கிருபை பெருகுதே கல்வாரியிலிருந்து பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னையின் பாக்கியமிதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னையின் பாக்கியமிதே நம்பல வீணத்தில் அவர் பல நல்கிடுவார் பரிபூரணமாய் நாடுவோமே மாறா கிருபையை நமக்காய் அவர் ஜீவிப்பதோ நாடுவோமே மாறா கிருபையை நமக்காய் அவர் ஜீவிப்பதோ கிருபை பெருகுதே கல்வாரியிலிருந்து பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னையின் பாக்கியமிதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னையின் பாக்கியமிதே வானங்களின் வழியாய் பரத்தில் தாண்டி சென்ற இயேசுவாமே மது மாபீரதான ஆசாரியரே பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கை மாபீரதான ஆசாரியரே பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கை கிருபை பெருகுதே கல்வாரியிலிருந்து பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னையின் பாக்கியமிதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னையின் பாக்கியமிதே. Let us once again look to the cross. நாம் திரும்பமாக சிலுவையை நோக்கி பார்ப்போம். మరలా మనం And let our conscience be cleansed. நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படட்டும். మన యొక్క మనస్సాక్షి శుద్ధీకరింపబడనీయుడే. Remembering the holy body of Jesus and the holy blood of Jesus. இயேசுடைய பரிசுத்த சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். యేసు యొక్క పరిశుద్ధమైన శరీరమును ఆయన యొక్క రక్తమును తలంచుకొనుచున్నాము. It's a covenant keeping blood. அது உடன்படிக்கையை காக்கிறதான ரத்தமாக இருக்கிறது. అది నిబంధనను కాపాడునటువంటి రక్తమై ఉన్నది. We have broken the covenant. Let us once again renew them. நாம் உடன்படிக்கையை முறித்து போட்டிருப்போம் என்றால் திரும்பமாக அதை புதுப்பித்துக் கொள்வோமாக. మనము నిబంధనను బ్రద్దలు చేసినట్లయితే మళ్ళా దాన్ని నూతనపరచుకొనిదము. Let the Lord once again cleanse us and make us worthy of this bread and wine. கர்த்தர் திரும்பமாக நம்மை சுத்திகரித்து இந்த அப்பத்திற்கும் இந்த ரசத்துக்கும் நம்மை பாத்திரவான்களாக மாற்றட்டும். ప్రభు మనల్ని మరలా శుద్ధీకరించి ఈ యొక్క రొట్టెకును ఈ యొక్క రక్తమునకును మనల్ని పాత్రలుగా మార్చనీయుడి. Let us be cleansed by the blood of the Lamb. நாம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவோமாக. మనము గొర్రె పిల్ల యొక్క రక్తం ద్వారా శుద్ధీకరింపబడదము. Let us all look at the cross once again. நாம் எல்லோரும் திரும்பமாக சிலுவையை நோக்கி பார்ப்போம். మనమందరము మరొకసారి సిలువను తేరి చూచెదము. 18ஆம் பாட்டு பெலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை.
தான் வருகிலும் பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர்தான் காத்திடுவார். மரணம் தான் வருகிலும் பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர்தான் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்குமில்லை என்று விசுவாசிப்பார், விசுவாசிப்பார், விசுவாசிப்பார். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பார். ஆறுதல் அடைய